நிச்சயமாய் செய்வார். நாம் ஊக்கமாக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இப்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, கவனிங்க, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இயேசுவை அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் யாரு? இயேசு மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதாக உலகம் முழுவதும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அதை பல விதங்களிலே அனுசரிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஆனால் தேவ ஜனமாகிய நாம் இந்த நாளிலே உண்மையாகவே அது என்ன என்பதை நாம் உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள், அனுபவித்து கொண்டிருக்கிறவர்கள், வேத சத்தியங்களை இன்றைக்கு விசேஷமாக இயேசு செய்த, அதாவது அந்த இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் அவரை மரணபாதிகளின் கட்டில் இருந்து அவிழ்த்து அவரை எழுப்பினார் என்கிறதான ஒரு விசேஷமான ஒரு நாள் தான் இது. அல்லேலூயா. அதுல குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு மரணத்தினால் அவர் என்ன செய்யப்பட முடியாமல் இருந்தது? கட்டப்பட்டிருக்க கூடாமல் இருந்தது. அல்லேலூயா. கவனிங்க, பொதுவாகவே இந்த மரணம் என்பது எதனால் ஏற்படுகிறது என்றால், அதாவது நான் சொல்லுவது ஒரு சரீர மரணத்தை மாத்திரமல்ல, ஆவியிலே ஏற்படுகிறதான, ஆத்துமாவிலே ஏற்படுகிறதான மரணம். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் என்னவா இருக்கிறது? மரணமாய் இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு மரணத்தையும் இயேசு ஜெயித்தவராய், அந்த மரணம், அதாவது அந்த பாவத்தினால் உண்டாகிற மரணம் அவர் என்ன செய்ய முடியவில்லை? கட்டி வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. இன்னும் சரீர பிரகாரமான மரணமும் அவர் என்ன செய்யவில்லை? கட்டி வைக்க முடியவில்லை. பாதாளத்தினால் ஏற்படுகிறதான மரணமும் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. இவைகளையெல்லாம் ஜெயித்தவராய் இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வாக்கியத்திலிருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு, மரணத்தை ஜெயித்தார், இயேசு கிறிஸ்துவின் வெற்றி, இயேசு கிறிஸ்துவின் ஜெயம், இங்கே இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே பேதுரு இந்த வார்த்தைகளை கோடிட்டு அன்றைக்கு பிரசங்கிக்கிறார். அவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் இந்த வார்த்தை. இயேசுவை மரணத்தினால் கட்டி வைக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். பாவத்தினால் எழும் மரணம். பாருங்க, பேதுரு அன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு சிறப்பான ஒரு பிரசங்கம் பண்ணினார். அதை மறக்கவே முடியாது. ஒரே பிரசங்கம், 3000 பேர் அந்த முதல் பிரசங்கத்திலேயே என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அது ஒரு மிக ஒரு பெரிய பிரசங்கம். இன்னொன்று, அது பேதுரு செய்தாரே அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த பேதுருவனுடைய அந்த பின்னாடி கொஞ்சம் போய் திரும்பி பாருங்களேன். அவர் இங்கே உயிர்த்தெழுந்த அந்த 50 நாட்கள் இயேசு காட்சி தந்து, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு சுமார் 50 நாட்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த பேதுரு என்ன தெரியுமா பண்ணார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வசனத்தில் எடுத்து வாசிக்கலாம். அவர் மொத்தத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு பேசினவர். சரியா? அடுத்தது அவர் என்ன செய்தார்னா, ஒரு சூழ்நிலை வரும்போது, இவரும் இயேசுவோடு இருந்த சீசர்களில் ஒருத்தன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்னவாயிட்டாரு? வைப்பாயிட்டார். அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஒரு வார்த்தை. இவருக்கு உடனே இதாயிடுச்சு. உடனே என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ எனக்கு தெரியாது, அந்த ஆள் அவன் யாருன்னே தெரியாது,
அப்படின்னு சொன்னவராகும் இந்த பேதுரு. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணமே கூடாது என்றார் இயேசுவோடு இருக்கும்போது. இப்போ இயேசு மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது, அங்கே கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு போகும்போது இவர் மற்ற ஆளுகள்கிட்ட சிக்கிட்டு சொல்கிறாரு, இயேசுவை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிச்சார். இப்போ இவர் தான் இந்த பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம்? அவரை மரணத்தினால் கட்டி வைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இப்படிப்பட்டதான ஒரு பிரசங்கம் செய்ய காரணம் அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பாருங்க, அதுவும் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அன்னைக்கே ஒரு பூரணமான ஒரு சத்தியத்தை அவர் தன்னுடைய பிரசங்கத்திலிருந்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு முழுக்க முழுக்க காரணம், அவர் அவ்வளவு தைரியமாய் 11 பேரோடு கூட நின்று பிரசங்கம் பண்ணார்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவரை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நிரப்பி இருந்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் சொல்ல முடியும், அபிஷேகம் தான் சொல்ல முடியும். இயேசு எனக்காக ஜீவிக்கிறார், உயிர் தெழுந்தார் என்று சொல்லி. அந்த அபிஷேகத்திற்கு முன்னாடி அவர் பேசின பேச்சு நமக்கு தெரியும். பாருங்க, அவர் அழகா சொல்லி வருகிறார். அவர் எப்படி சொல்லி வருகிறார் என்றால், ஏன்னா இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு இருக்கிற இந்த மனுக்குலம் வேணா தெரியல, அறியல, அவர் யாரையா அப்படின்னு கேட்கறதுல ஏதோ கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். முழுசும் அதை நியாயம்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு அவர் பிரசங்கித்த அந்த யூதர்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் இயேசுவை பார்த்தவர்கள், அவருடைய அற்புதத்தை பார்த்தவர்கள், அவருடைய அதிசயத்தை கண்டவர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். அந்த இயேசுவை அறிந்த, அந்த அவருடைய அற்புதத்தை பார்த்த, அவருடைய அதிசயத்தை பார்த்த, இன்னும் அவருடைய கிரியைகளை பார்த்த, அதிலிருந்து அழகாக அந்த அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அதில் சொல்லிட்டு வருவார். அப்படிப்பட்ட இயேசுவை இவ்வளவு அற்புதம் செய்தார், அதிசயம் பண்ணார், பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார், ஒரு தேவகுமாரன் என்று சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் எல்லாம் பண்ணார். ஆனால் நீங்கள் அவரை என்ன செஞ்சீங்க? கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த நீங்கள் அவரை மரணத்துக்கு கொண்டு போனீங்க, அவரை சாகடிச்சிங்க, அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது. நீங்களாம் என்ன நினைச்சிங்க? இயேசுவை கொன்று போட்டோம் என்று சொல்லி நீங்கள் வெற்றி அடைந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படி அல்ல, அது ஒரு தீர்மானம், அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. யாருடைய தீர்மானம்? தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. தேவன் அதை தீர்மானித்தார். தீர்மானித்து இயேசு கிறிஸ்து அந்த தீர்மானத்திற்கு தன்னை என்ன செய்து விட்டார்? ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. பிதாவானவர் தீர்மானித்தார், யாரு? மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்து மரித்து ஜீவன் ஜனங்களுக்கு ஜீவன் தரணும் அப்படிங்கிறத பிதாவானவர் தீர்மானித்து வைத்திருந்தார். அதற்கு இயேசு, சரி ஆண்டவரே, என்னை என்ன செய்கிறேன்? ஒப்பு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருந்தார். அதனால தான் அவர்கள் என்ன செய்தார்கள்னா, இயேசுவை பிடித்து சிலுவையிலே அறைய முடிந்தது. அல்லேலூயா. அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அதனால தான் இவங்களால கொலை செய்ய முடிந்தது, இல்லைன்னா அது நடந்திருக்காது. சொல்லிட்டு சொல்றாரு, அது எப்படி தீர்மானிக்கப்பட்டதோ, நீங்களாம் கொலை பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, அது தேவ சித்தத்தின்படி நடந்தது. ஆனால் தேவனோ அப்படியே விடலை. அவரை அந்த மரண கட்டுகளில் இருந்து அவர் மறுபடியும் உயிரோடு வர தேவன் தீர்மானித்திருந்தார். அந்த தீர்மானமும் 3ஆவது நாளிலே நடைபெற்றது. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவர் சில காரியங்களை அந்த 24வது வசனத்துக்கு பிறகு பேசுகிறார். இன்னைக்கு அதான் நம்முடைய தேவ செய்தி சாராம்சம். என்னன்னா, 16வது சங்கீதத்தில் தாவீது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்த 24வது வசனத்துக்கு பிறகு 25, 26, 27
தாவீது 16வது சங்கீதத்திலே இயேசுவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை இங்கே பேதுரு என்ன செய்கிறார்? கோடிட்டு பேசுகிறார். அல்லேலூயா. சரி, அதைத்தான் இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது 16ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லி இருந்தாரோ அதை எடுத்து பேதுருங்க என்ன செய்கிறாருன்னா இந்த பிரசங்கத்தில் பேசுகிறார். இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வாசிக்கலாம், 25வது வசனத்தை வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? வாசிங்க. அவரை குறித்து தாவீது, யாரை குறித்து? இயேசுவை குறித்து தாவீது சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாத. போதும் 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 போதும். அதாவது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 16:8 இந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 16:8 சொல்லப்பட்டது தான் இங்கே எடுத்து பேதுரு எடுத்து அதை பிரசங்கிக்கிறார் 25வது வசனத்தில். பாருங்க, நல்ல கவனிங்க. இப்போ கர்த்தரை எங்கே வச்சிருக்கிறேன்? எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் 3 காரியங்களிலே ஜெயம் எடுத்தார். 3 விதமான பாவ கிரியைகள். ஒன்று, இந்த கர்த்தரை முன்பாக வைத்திருந்தபடியினாலே எடுத்த ஜெயம் என்னவென்றால், எவ்விதமான பாவ கிரியை என்றால், அதாவது தமக்குள்ளேயே தோன்றக்கூடியதான பாவ கிரியை, தீய கிரியைகள், தீமைகள் உள்ளேயே தோன்றக்கூடியது. இதுக்கு யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, காரணம் காட்ட முடியாது. உள்ளேயே உருவாகிற ஒன்று அது. அப்படிப்பட்ட ஒரு பாவக்கிரியை, நல்ல கவனிங்க, உள்ளுக்குள்ளேயே தோன்றுகிறதான பாவக்கிரியைக்கு தேவனை முன்பாக வைத்திருந்தபடினாலே இவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இதை நான் விளக்கமாக சொல்லும்போது உங்களுக்கு புரியும். கவனிங்க, நம்ம நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாதவர். ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பாருங்க, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதான அந்த தீய கிரியைகள் உள்ள ஏற்கனவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது திடீர்னு வந்துச்சுனாலே போதும், ஒரு நிமிஷம் நம்ம தேவ சித்தத்தை விட்டு விலகி விட்டாலே போதும், அந்த உள்ளுக்குள்ளே அந்த பாவ கிரியை, அந்த பாவத்தின் தீமை தோன்றிவிடும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த உள்ளுக்குள்ளே தோன்றுகிற அந்த பாவ கிரியை என்பதை நாம் அதை யாரையும் காரணம் காட்ட முடியாது. பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. தேவ தூதர்கள் பாவம் செய்தார்கள். அதில் பிரதான அந்த தூதன், அவனை தான் நம்ம லூசிபர், சாத்தான் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, அவங்க எங்க இருந்தாங்க? பரலோகத்தில் இருந்தாங்க. யாருக்கு முன்னாடி? அவங்களோட ஊழியம் தேவனுக்கு முன்பாக. ஆனா அவங்களுக்குள்ள என்ன வந்தது? என்ன வந்தது? தைரியமா சொல்லலாம், என்ன வந்தது? பாவம் வந்தது. அதனாலதான் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இந்த பாவம் உள்ளுக்குள்ளே வந்தது. எங்க இருந்தாங்க? பரலோகத்தில் இருந்தாங்க. யாருக்கு முன்னாடி இருந்தாங்க? தேவனுக்கு முன்னாடி இருந்தாங்க. அந்த உள்ளுக்குள்ள ஏற்பட்ட பாவத்தின் அந்த சாராம்சம் என்ன, அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அவங்களுடைய வேலை என்னன்னா, இடைவிடாமல் என்னதான் செய்யணுமா? தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை. இடையே விடக்கூடாது, கேப்பே விடக்கூடாது. எப்போ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதுதான் ஆண்டவரை புகழ்வதும் ஆராதிப்பதும் தான் யாருடைய வேலை? தேவ தூதர்களுடைய அந்த வேலை. அது குறிப்பிட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அது மாத்திரம்தான். ஆண்டவரை பாடணும், ஆராதிக்கணும். ஆனால் அதிலிருந்து ஒரு செகண்ட் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா விலகிட்டாங்க. விலகி என்ன யோசிச்சாங்க? இந்த ஆண்டவரை நாங்கள் எதுக்கு ஆராதிக்கணும், நானே ஆண்டவர் ஆயிட்டா அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அதான லூசிபர் தள்ளப்பட்டதற்கும் அவனோடு சில தூதர்கள் தள்ளப்பட்டதற்கும் காரணம் என்ன? இதுதான். அப்படி ஒரு பாவ உணர்வு திடீரென்று வந்தது. ஏற்கனவே உள்ள கடந்தது அல்ல, அது திடீரென்று உருவாகினது. அப்ப பாருங்க, தேவனை முன்பாக வைத்து நோக்கி அவரை
ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த அந்த சித்தத்தை விட்டு சற்று விலகினார்கள். ஒரு வினாடி இருக்கலாம், அல்லது சில வினாடிகள் இருக்கலாம். இவங்க உள்ளம் அப்படியே வேற காரியத்தை யோசிக்க ஆரம்பித்தது. உடனே அங்கே நடந்தது நமக்கு தெரியும். அவர்கள் உடனே அந்த நிமிஷத்திலேயே அவர்கள் அங்கிருந்து என்ன செய்யப்பட்டார்கள்? தள்ளப்பட்டார்கள். அப்போ இதுதான் அந்த உள்ளத்திற்குள்ளே எழும்புகிற பாவம், பாவ கிரியைகள், தீமையான காரியங்கள். இதிலே இயேசு ஜெயித்தார். ஏனென்றால் அவர் தேவனை எப்பொழுதும் முன்பாக வைத்திருந்தார். பாருங்க, இந்த இயேசு எப்படி ஜெயித்தார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய சூழ்நிலையை நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறேன், கவனிங்க. இப்ப பாருங்க, அந்த தேவ தூதரிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு மனிதனாய் வரும்போது சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கப்பட்ட ஒரு நிலையில, ஏன்னா மனிதனுக்கு அந்த கேட்டகரி தான், அந்த நிலையில இயேசுவும் வந்திருந்தார். இப்ப கவனிங்க, இப்போ அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். ஆனா இப்ப என்னவாயிட்டாரு? ஒரு அடிமையின் ரூபத்திற்கு வந்து விட்டார். இன்னொன்னு, அவர் ஆளுகையில் இருந்தவர் இப்போது வேலைக்காரன் போல வந்து விட்டார். இன்னொன்னு, அவர் ஆவியாய் இருந்தார், மாம்சமாய் இப்போது மனிதன் என்கிறதான உருவிலே மாம்சமாய் வந்திருக்கிறார். இன்னும் அந்த பரலோகத்தில் சஞ்சரித்தவர், பரிசுத்தமான இடத்திலே சஞ்சரித்தவர், இன்றைக்கு அந்த பாவ உலகத்திற்குள்ளே வந்திருக்கிறார். அவருக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்களை பாருங்க. தேவ ரூபமாய் இருந்தார், அடிமையின் ரூபமானார். அடுத்தது பாருங்க, அவர் ஆவியில் இருந்தார், இப்போ மாம்சத்தில் வந்து விட்டார். பரலோகத்தில் இருந்தார், இப்போ இந்த பாவ பூ உலகத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் பாருங்க, அவர் ஆளுகை செய்தவராயிருந்தார், இப்போ ஒரு பணிவிடைக்காரனை போல வந்திருக்கார். இவ்வளவு மாற்றங்களை தனக்குள்ளே ஏற்படுத்தி இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இப்படி வந்த இந்த நிலைமையில இந்த பூமியில் இருக்கிறதான பாவ கிரியைகள், பாவ சோதனைகள் அவருக்கு வராமல் இல்லை, வந்தது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நமக்குள்ளே நம்மை எப்படியோ அதே மாதிரி அவர் என்ன செய்து விட்டார்? வந்து விட்டார். நமக்கு எப்படி ஒரு பாவ சோதனை வருமோ அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம்னா என்னன்னா, தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்னுடைய பார்வை, என்னுடைய நோக்கமெல்லாம் அதுதான். நான் என்னுடைய நிலைமை மாறிடுச்சு. என்னுடைய அந்த எல்லாமே என்னுடைய மாற்றங்கள் ஆகிவிட்ட. நான் பரலோகத்திலே வாழ்கிற தேவகுமாரன் அல்ல, இப்போது மனிதர்களைப் போல ஒரு மனுஷகுமாரனாக நான் மாறி இருக்கிறேன். இந்த மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் ஏற்படுமோ அது எனக்கும் வரும். ஆனாலும் நான் இப்போ யாரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? தேவனை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதிலிருந்து ஒரு துளி அளவு கூட நான் விலக மாட்டேன். அல்லேலூயா என்கிற அந்த உறுதி தான். ஏன்னா பாருங்களேன், இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் பிதாவின் சித்தம், பிதா பிதா பிதான்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவார், எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுதான் அவரை முன்பாக வைத்திருக்கிற அந்த ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஒரு சூழ்நிலையில பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய அந்த வியர்வை என்னவா வந்தது? இரத்தமா வந்தது. அவ்வளவு போராட்டம். இப்போ அந்த மாம்ச சரீரத்தில் இருந்து பிதாவின் சித்தம் செய்வதில் அவ்வளவு போராட்டம் வந்தது. ஏன்னா அதாவது அந்த ஒருவருடைய இரத்தம், ஒருவருடைய வேர்வை இரத்தமாய் வரணும்னா அவங்க, அதாவது அது ஒரு அப்நார்மல். இன்ன வரைக்கும் மனிதர்களுக்கு யாருக்கும் அவ்வளோ ஒரு வேதனை வந்திருக்காது. சாதாரணமாக வேர்வை தான் வரும், கொஞ்சம் அதிகமாக வரும் இல்லையா? அது வரும்போதே என்னவாயிரு, ஆள் மயக்கமாயிடுறாங்க. ஆனால் இவருக்கு அந்த வேதனை அதிகமாகி, அந்த இப்படி ஒரு பாடை நான் அனுபவிக்கணுமா, இப்படி ஒரு கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளணுமா, அது அதிகமாகி அதிகமாகி அதிலிருந்து ட்ராக் மாறினா தேவ சித்தத்தை விட்டு என்ன செஞ்சிட முடியும்? விலகி போயிட முடியும். இல்லை, அந்த பாடை ஏற்றுக்கொள்ளணும், அந்த வேதனையை அனுபவிக்கணும், தேவ சித்தத்தை விட்டு விலகி போகக்கூடாது. அதுக்கு எவ்வளவோ கஷ்டம் நம்ம பட்டுதான் ஆக வேண்டியது இருக்குது. அப்படி நினைக்கும் போது என்ன வருதுன்னா, உடம்புல இருந்து வேர்வை ரத்தமாக வெளியே வருது. அப்படி வந்த பிறகும்
அவர் என்ன செய்யலை? தேவ சித்தத்தை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. அதனால தான் நிருபங்களில் எழுதும்போது அப்போஸ்தலர்கள் எழுதுகிற ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் பாவத்திற்கு விரோதமாக இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யலை, இன்னும் போராடவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற. அப்போ பாருங்க, ரத்தம் சிந்தத்தக்க வந்தாலும் நம்ம பிதாவின் சித்தத்தை விட்டு விலகாமல் இருக்க ஒரு போராட்டம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தது. பிதாவை எப்போதும் நோக்கின பார்வை, அடுத்ததாக அவருடைய சித்தத்தையே தன்னுடைய சித்தமாக்கி கொண்டதான வாழ்க்கை அவருக்குள்ளே இருந்தபடினாலே அவர் என்ன செய்தார்? தமக்குள்ளே உருவாகிற அந்த தேவ சித்தத்தை விட்டு பிரிக்கிற அந்த பாவத்திலிருந்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்னன்னா, எப்போதும் அந்த நம்ம வசனத்தில் வாசித்தோம் இல்லையா, 25வது வசனத்தில், கர்த்தரை எப்பொழுதும் என்ன செய்திருக்கிறேன்? எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். அந்த வார்த்தை அவருக்குள்ளாக எழுகிற அந்த பாவக்கிரியைகளிலிருந்து அவரை ஜெயம் எடுக்க வைத்தது. ஆமென். அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக பாருங்க, இப்போ உள்ளாக உருவாக போகிறதான அந்த பாவத்திலிருந்து ஜெயத்தை அவருக்கு தந்தது. ரெண்டாவது நம்ம வாசிக்கலாம், அந்த 25வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கலாம். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். முதலாவது, நான் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறேன், அவரையே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது அவருடைய உள்ளத்தில் உருவாக வேண்டிய பாவத்திலிருந்து அவருக்கு வெற்றியை தந்தது. ரெண்டாவது பாருங்க, நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அந்த சங்கீதம் 16:8 இது அந்த வசனத்தின் 2வது பகுதியையும் நான் பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது நாம பார்த்தது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படவில்லை. ரெண்டாவது, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, இப்போ ஆண்டவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனால நான் என் சுய இஷ்டத்தின்படி அவரை முன்பாக வைத்திருக்கிறபடினால நான் சுயமாக செய்ய முடியாது. அவருடைய சித்தத்தை தான், பிதாவுடைய சித்தத்தை தான் நான் செய்ய முடியும். அதே போல அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே அடுத்த ஒரு வெற்றி என்ன அப்படின்னா, வெளியில இருந்து வர்ற பிரச்சனை, வெளியில இருந்து வர்ற பாவ கிரியைகள், இது உள்ளுக்குள்ளேயே கிரியேட் ஆனது. அடுத்தது வெளியே இருந்து வர்றது. இதுக்கு நான் உங்களுக்கு அதே அந்த தேவதூதர்கள் அந்த உதாரணத்தோடு சேர்த்து இன்னொன்று சொல்கிறேன், கவனிங்க. இப்போ தேவதூதர்கள் பாவம் செய்தார்கள், அதோட விளக்க நான் முதல்ல சொல்லிட்டேன். அவங்களுக்குள்ள டக்குன்னு உருவான அந்த பாவ கிரியை அந்த ஒரு செகண்டில் தான், ஒரு நிமிஷத்தில் தான் நடந்தது. மனுஷன் பாவம் செய்தான், அப்படிதானே? யாரு யாரு? ஆதாம் பாவம் செய்தானே இல்லையா? சரி, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, தேவதூதர்கள் செய்த பாவம் அது அவர்களுக்குள்ளே உண்டானது. தேவனை விட்டு விலகும் போது அவர்களுக்குள்ளே உண்டான அந்த சம்பவம். ஆனால் மனுஷன் பாவம் செய்தது அப்படி அல்ல. எப்படி நடந்தது? வெளியில இருந்து வந்தது. அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம உள்ளுக்குள்ளேயே உருவாகலைனால வெளியே இருந்து வர்றதற்கு என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதாமுக்கு அப்படிதான் வந்தது. தேவதூதர்களுக்கு உள்ளே உருவாச்சு. ஆதாமுக்கு அப்படி வரல. அது என்னவாய் இருந்ததுன்னா, புறம்பே இருந்து வந்தது, தனக்குள்ளே உருவாகல, வெளியே இருந்து வந்தது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த சர்ப்பத்தின் வேஷத்திலே யார் வர்றா? பிசாசு வந்து அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு சோதனையை கொடுக்கிறான். அதற்கு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இணங்கி விட்டார்கள், செய்து போய்விட்டார்கள். அதனால தான் அங்கே என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் அந்த பாவத்திற்கு மோசம் போனார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்யப்படுவதில்லை?
அசைக்கப்படுவதில்லை. இப்போ வெளியில இருந்து பிரச்சனை வருது, வெளியே இருந்து பாவக்கிரியை வருது, யார் இருக்கா? ரைட் சைடில் யார் இருக்கா? ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். அதனால என்னை யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய துணை இல்லாததுனால தான் அன்றைக்கு ஏவாளும் ஆதாமும் அசைக்கப்பட்டு போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், அவர் அசைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் தேவனை வலது பார்சத்தில் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். பாருங்க, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அந்த வெளியில இருந்து வந்த சோதனைகள் வந்து தாக்கினது. பிசாசு பாருங்க 3 முறை அவரை வந்து என்ன செய்தான்? உபவாசம் இருந்து அவர் உபவாசத்தை முடித்து அவர் அந்த நேரத்தில் 3 முறை வந்து சோதித்தான். அப்பெல்லாம் அவர் என்ன செய்தார்? வசனத்தின் மூலமாய் ஜெயம் எடுத்தார். காரணம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. சரி, அதனால அசைக்கப்படவில்லை. அப்போ 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, உள்ளுக்குள்ளே ஏற்படுகிறதான அந்த பாவ கிரியைகளை பிதாவாகிய தேவனை முன்பாக வைத்திருந்தபடினாலே அவர் ஜெயம் எடுத்தார். அடுத்தது, வெளியிலே இருந்து வருகிறதான பாவ கிரியைகளுக்கு பிதாவாகிய தேவனை வலது பார்சத்தில் வைத்திருந்தபடினாலே அவர் ஜெயம் எடுத்தார். இதைத்தான் பேதுரு அழகாக சுட்டி காண்பித்து வருகிறார். இந்த மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை என்பதற்கு ஆதாரமாக இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அடுத்து 3வது ஒரு சின்ன, அதாவது உள்ளுக்குள்ளேயே ஏற்படுகிற பாவத்திலே அவர் வெற்றி சிறந்தார். வெளியில இருந்து வர்றதான பாவத்திலே அதனால் வருகிற மரணத்திலே அவர் ஜெயம் எடுத்தார். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3வது ஒரு பாவம். என்ன பாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் உள்ளதான சகல ஜனங்களுடைய பாவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டது. அல்லேலூயா. பாருங்க, அவருக்குள்ளே எழ வேண்டியதான அந்த பாவத்தையும் அதனால் வருகிற மரணத்தையும் அவர் ஜெயித்தார். வெளியே இருந்து வருகிறதான சாத்தானால் உண்டாகிறதான பாவத்தையும் சோதனையும் அதனால் வருகிற மரணத்தையும் அவர் ஜெயமெடுத்தார். இப்போ என்னன்னா, இவரை ஏற்றுக்கொண்டது, இவரே வாங்கி கொண்டது. இது நமக்கு இல்லை, இது அவருக்கு மாத்திரமே உள்ளது. அந்த முதல்ல சொன்ன 2 நமக்கு அப்ளை ஆகும். இது அப்படி இல்லை. இது அவரே என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு ஒரு கேரண்டி கூட கொடுத்தார். அதை ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லுகிறதான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அந்த உத்தரவாதத்திலே ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அதான் ஒரு விசேஷமான ஒரு காரியம். சில எல்லாம் சொல்லுவாங்க, கேரண்டி பண்ணுவாங்க, உத்தரவாதம் பண்ணுவாங்க, நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். ஆனால் அதில் அநேக நேரம் ஜெயம் வராது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு தான் ஏற்றுக்கொண்டதான அந்த உலக பாவத்திலே அவர் என்ன செய்தார் என்றால் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. சரி, கவனிங்க, இதை நான் உங்களுக்கு சற்று விளக்கமாய் சொல்லுகிறேன். கவனிங்கள். அதாவது ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம், அவர் செய்த ஊழியம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த போதகத்தன்மை, அதாவது ஒரு குரு சீசனுக்கு போதிக்கிற அந்த போதகத்தன்மையை எல்லாரும் விரும்புகிறார்கள். எல்லாரும் பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் என்பது ஒரு பிரதானமான ஒரு பிரசங்கம். இன்னைக்கு அதை அநேகர் என்ன செய்கிறார்கள்னா விரும்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, அந்த மலை பிரசங்கத்தை கோடிட்டு பேசுகிறவர்கள், சுட்டி காண்பித்து பேசுகிறவர்கள் இன்றைக்கு அதிகமாகிவிட்டார்கள். யார் வேணாலும் அதை என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அந்த மலை பிரசங்கத்தை ஒரு வார்த்தையினாலும் பேசாதவர்கள் இல்லை. மத்தேயு 5, 6, 7 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த மலை பிரசங்கமெல்லாம் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அதில் நம்ம பேசலைனாலும் அந்த மலை பிரசங்கத்தை பேசுகிற ஒன்றும் தெரியாதவங்களே, அது எங்கே இருக்குது, மத்தேயுல இருக்குதா, புதிய ஏற்பாட்டில் இருக்குதா, 5ஆம் அதிகாரத்தில் இருக்கா, 6ஆம் அதிகாரம், ஒன்றுமே தெரியாதவங்க கூட அதில் இருக்கிற சரத்தை, அதில் இருக்கிற விஷயத்தை இன்னைக்கு கிறிஸ்தவர்களை தவிர எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். அவ்வளவு ஒரு சிறப்பான
ஒரு பிரசங்கம், மலை பிரசங்கம். அதே போல் இயேசுவை ஒரு சிறந்த மகான், ஒரு பெரிய என்னது நல்லவர் அப்படின்னு சொல்லி சிறந்த போதகர் என்றெல்லாம் சொல்லுகிறார். பாருங்க, மற்றவர்களை போல ஒரு அதாவது சாதாரணமாக இன்னைக்கு ஒரு தலைவன் எழும்புகிறார், ஒரு குரு எழும்புகிறார், ஒரு போதகர் எழும்புகிறாருன்னா அவர் என்ன செய்வார்னா தனக்கென்ன ஒரு கூட்டத்தை, ஒரு சீசர் கூட்டத்தை கூட்டி தனக்குள்ளே இருக்கிறதான உபதேசத்தை அவர்களுக்கு சொல்லி தன்னுடைய வழியிலே அவர்களை ஃபாலோ பண்ணும்படி வைத்து அவருக்காக ஒரு 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 இதை ஸ்தாபிக்கிறதற்காக ஆண்டவராகி இயேசு வரவில்லை. அவருடைய ஊழியம் என்பது விசேஷமான ஒன்று. அல்லேலூயா. வெறும் இந்த மலை பிரசங்கத்தையும் இன்னும் சில காரியங்களையும் ஜனங்கள் சிறப்பாக பேசுகிறார்களே, அதற்காக மாத்திரம் இயேசு வரவில்லை. அவருடைய நோக்கம் என்பது ஒரு பெரிய ஒரு நோக்கம். ஆமென், அல்லேலூயா. அது என்ன அப்படின்னா பாருங்க, ஒரு பாவத்திலே ஜனங்கள் விழுந்து விட்டார்கள். மனுஷன் பாவத்துக்குள்ள கிடக்கிறான், தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். இதுல தேவனோடு அந்த ஜனங்களை ஐக்கியப்படுத்தணும். ஒரு பெரிய மலை பிரசங்கம் பண்ணல, ஒரு போதகராய் ஒரு குருவாய் இருந்து சில சீசர்களை கூட்டி வைத்து சில உபதேசங்களை சொல்லி ஒரு கூட்டத்தை உருவாக்கி தனக்கென ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ ஸ்தாபிப்பதற்காக அல்ல, தேவனோடு மனிதனை இணைக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த பூலோகம் வந்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் பிதாவானவர், அவர் அப்பா, நம்மெல்லாம் அவருக்கு அருமையான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதில் அவர் அதற்காகவே அதை நிறைவேற்றும்படியாகவே வந்தார். சரி, இப்போ வரும்போது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், இதற்கு சரியான ஆள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்போ தேவனோடும் மனிதனோடும் ஒரு ஒற்றுமையை, ஒருமையை, ஒரு மனதை ஏற்படுத்தணும், ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும்னா இதுக்கு சரியான பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையாளர் என்பவர் ரெண்டு பேருக்கும் என்னவா இருக்கணும், அப்படி தானே? சில இடங்கள்லாம் போய் சிலர்கிட்ட போய் பேச போவாங்க. அப்போ அவர் ஒரு சார்பாக பேசுனா அவர் யாரும் இல்லை, நடுநிலைமையாக பேசுகிறவர் அல்ல. ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவு வந்துருச்சு, ஒரு இடைவெளி வந்துருச்சு. இந்த ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் பண்ணி ஐக்கியம் பண்ணி சேர்த்து வைக்கணும்னா இந்த நடுவில் இருந்து பேசுகிறாள் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? ஏதோ ஒரு கட்சிக்காரராக இருந்தால் அங்கே என்ன நடக்காது, காரியம் நடக்காது, அங்கே பிரச்சனை தான் வரும், இன்னும் மேலும் பிரச்சனை அதிகமாயிடும். அவர் என்ன செய்யணும்னா இவங்க காரியமாக என்னன்னு சொல்லி புரிந்து, இவங்க காரியத்தை என்னன்னு புரிந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் இணைத்து வைக்கணும். இதற்கு ஏற்ற நபர், தேவனையும் மனுஷனையும் இணைக்க ஏற்ற நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மனிதனுக்கு மனுஷகுமாரன், தேவனுக்கு தேவகுமாரன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவர் தான் சரியான ஒரு நபராக இருக்கிறார். அதனால தான் இவர் அந்த வேலையை செய்ய அவர் வந்திருக்கிறார். பாருங்க, இதுக்கிடையில இந்த பாவம் என்பது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு, அல்லது ஒரு பெரிய ஆழமான பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு. மனிதனையும் தேவனையும் பிரிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஒன்று, இந்த மலை போல உள்ள பாவம் உடைக்கப்படணும், நொறுக்கப்படணும். இல்லைன்னா இந்த பள்ளத்தாக்கு போல உள்ள பாவம் என்ன செய்யப்பட வேண்டும், நிரப்பப்படணும். அப்போதான் என்ன செய்யணும், ஒன்றும் உடைக்கப்படணும், இல்லாட்டி என்ன செய்யணும், நிரப்பப்படணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் தேவனும் மனிதனும் இணைக்கப்பட முடியும். அல்லேலூயா. இந்த கேரண்டியை, இந்த உத்தரவாதத்தை, இதை தான் நான் உங்களுக்கு முக்கியப்படுத்துகிறேன். தேவனையும் மனுஷனையும் நான் ஐக்கியப்படுத்துவேன் என்கிறதான அந்த பாவத்தை உடைத்து, அல்லது அந்த பள்ளத்தாக்கு போல உள்ளதான அந்த பாவ படுகொலியை நான் நிரப்பி உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஐக்கியப்படுத்துவேன் என்கிற ஒரு கேரண்டியை யார் தரானா ஆண்டவராகிய இயேசு தருகிறார், தந்தார். அல்லேலூயா. இப்போ அதில் ஜெயம் எடுத்தார். அதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதாவது இந்த ரெண்டு பாவ கிரியைகளையும் மேற்கொண்டார் அல்லவா? அதாவது தனக்குள்ளே ஏற்படுகிறதான பாவ கிரியை
மூலமாய் உண்டாகிற மரணத்திலே ஜெயம். ரெண்டாவது, வெளியிலிருந்து வருகிறதான பாவ கிரியைத்தின் மூலமாய் உண்டாகிற மரணத்திலே ஜெயம். இந்த ரெண்டு அனுபவம் தான் இவருக்கு என்ன செய்ததென்றால், இந்த மனிதனுடைய மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு அதை பிரேக் பண்ணி தேவனையும் மனிதனையும் இணைக்க ஒரு போதுமான பலனை தந்த. அல்லேலூயா. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு ஒரு முன் அனுபவம். இந்த 2 நாள உண்டான ஒரு அனுபவம் தான் யாருக்கு வந்தது? இயேசுவுக்கு வந்தது. அல்லேலூயா. பாருங்க, அதைத்தான் தாவீதும் சொல்லுகிறார். பாருங்க, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு போறதுக்கு முன்னாடி அங்கே சவுல் கேட்கிறார், என்னப்பா அவன் பெரிய ஆளு, அவன் யாரு? இல்லை, அவனை ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதுக்கு இவர் சொன்ன 2 காரணம். ஆடை பிடிக்க வந்த கரடி சிங்கம். இந்த கரடி சிங்கத்திலிருந்து நான் என்ன செய்துட்டேன்? விடுதலை ஆக்கின ஆட்டை. அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கோலியாத்துக்கிட்ட இருந்து என்ன செய்ய? காப்பாற்ற ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். அழகா சொல்லிட்டு போனார். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, இந்த உலக மக்களின் பாவத்தை நிவர்த்தி ஆக்குவதற்கு அவரால் ஒரு உத்தரவாதம் தர முடிந்தது என்றால், அவர் அந்த 2 உள்ளான உருவாகிற பாவக்கிரியை, வெளியே இருந்து வருகிற பாவக்கிரியை, அதனால் உண்டாகிற மரணத்தை அவர் ஜெயம் எடுத்தபடியினாலே இதிலையும் ஜெயம் எடுக்க அவரால் உத்தரவாதம் தர முடிந்தது. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, அதனால தான் அவர் சொல்லுகிறார். அந்த 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26, 27 அவர் சொல்றாரு பாருங்க. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் மாம்சமும் நம்பிக்கையோட எங்க தங்கி இருக்குன்னா, அந்த வார்த்தை மறைக்கப்பட்டிருந்தாலும் சொல்லுகிறேன், அந்த மாம்சம் கல்லறைக்குள்ளே நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அல்லேலூயா. நீங்க 16ஆம் சங்கீதம் 9, 10 ஆகிய வசனங்களிலே இந்த 2 வசனங்களும் இருக்கிறது. அப்ப பாருங்க, இவர் பாருங்க ஒரு தைரியமா போறார். மரணத்தை எதிர்கொள்வது என்பது இவருக்கு ஒரு இந்த 2ஐயும் நம்ம பார்த்தாச்சு. இந்த மரணம் என்ன, உலக மக்களுடைய பாவத்திற்காக எடுக்கிறதான இந்த மரணமும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. தைரியத்தோடு அதை எதிர்கொண்டார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். கல்லறைக்குள்ளே அவருடைய மாம்சம் ஒரு நம்பிக்கையோட தங்கி இருந்தது. என்ன நம்பிக்கைன்னா, 3வது நாளிலே உயிரோடு எழும்புகிறதான ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அன்னைக்கு இருந்த அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து, அவரை சிலுவையிலே கொலை செய்து, அவருடைய மரணத்தை பார்த்த அவருக்கு எதிரானவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய சீசராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன செய்திருப்பார்கள்னா, அவங்கெல்லாம் என்னடா இது, சீசர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க அன்னைக்கு. எதிரிகள்லாம் என்ன நினச்சாங்க? ஓ, இப்போ இயேசுவை கொண்டுட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சதுன்னு அவங்க நினச்சாங்க. இந்த சீசர்கள்லாம் என்ன நினச்சாங்க? இவ்வளோ நாள் இயேசு இருந்தார் நம்ம கூட, என்னெல்லாம் பண்ணோம். அவங்கெல்லாம் ஒரே சோகமாகி கவலை ஆகி அவங்க ரொம்ப நொந்து போய் விட்டார்கள். காரணம் என்னன்னா, அவங்கெல்லாம் நினச்சது நம்ம தோல்வி அடைந்து விட்டோம். இயேசு எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார், அவரை பிடிச்சி இப்படி அடிச்சிட்டாங்களே, இப்படி கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவேன்னு சொன்னது மேலே கூட இவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு தைரியம் இல்லை. சீஷர்கள் கூட, சரி மற்றவங்கள விடுங்க, கூடையே இருந்த சீஷர்கள் கூட என்ன செய்து விட்டார்கள்? அந்த நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அப்படி தோல்வியடைந்த இயேசு தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் கல்லறைக்கு போகும்போதே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி நம்ம சொல்லப்பட்டிருக்கிறதான வசனத்தின்படி, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மரணம் அவரை என்ன செய்ய முடியவில்லை, விழுங்க முடியவில்லை. அவர் மரணத்தை என்ன செய்தார்? ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா.
அப்ப பாருங்க, அவர் அந்த மரணத்தை முடித்து அந்த கல்லறைக்குள்ள போகும்போதே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, உயிரோடு எழும்புவோம் அப்படின்னு சொல்றதான ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கை என்ன செய்ததென்றால், அவரை வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது போல அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழும்போது இந்த விஷயத்தில் நடந்தது என்னன்னா, அவர் பாவத்தை அகற்றினார், இன்னும் மரணத்திலே அவர் ஜெயம் எடுத்தார், சாத்தானையும் ஜெயம் எடுத்தார். இந்த 3 காரியம், பாவம், மரணம், சாத்தான், 3ஐயும் ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அதுதான் இந்த நம்ம 3ஆவதா பார்க்கிற இந்த காரியம். உலக மக்கள் மேல் பாவம் என்ன செய்தது? மரணத்திற்குள்ளாய் அவர்களை கொண்டு வந்தது. இன்னும் அந்த சாத்தான் அவர்களை மரணத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். இது எல்லாத்தையும் அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார், ஏற்றுக்கொண்டார், தன்னிலே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன அந்த உத்தரவாதத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. அதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அந்த வசனத்தில், என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும், என் இருதயம் பூரிக்கிறது என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தைகள். அப்போ பாருங்க, நான் மறுபடியும் சொல்லுகிறேன். முதலாவது, தேவனை முன்பாக வைத்திருக்கிறபடினாலே எனக்குள்ளே இருக்கிறதான உருவாகிற அந்த பாவம், அதனால் வருகிற மரணத்தை ஆண்டவர் ஜெயித்தார். இன்னும் பிதாவை வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடினாலே வெளியே இருந்து வருகிறதான பாவ கிரியைகளை, அதனால் வருகிற மரணத்தை ஆண்டவராகிய இயேசு ஜெயித்தார். 3ஆவதாக, இந்த உலக மக்களுடைய அனைத்து பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எப்படி உறுதி அளித்திருந்தாரோ, எப்படி ஒரு உத்தரவாதத்தை தந்திருந்தாரோ, அந்த நம்பிக்கை அவருக்கு தொடர்ந்து இருந்தபடியினாலே அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. பாருங்க, கடைசியாக அந்த 28வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அங்கே இவ்விதமாய் சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர். அல்லேலூயா. இந்த 3 வெற்றிகளை வைத்துதான், அந்த வெற்றிகளின் பலனாக நான் வந்து அந்த உம்முடைய சன்னிதானத்திலே நான் சந்தோஷத்தால் நிரம்பியிருப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னதாக அந்த 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்து முடித்தார். 3 அந்த விதமான பாவத்திலிருந்து அவர் ஜெயம் எடுத்தார், அதனால் வருகிற மரணத்திலிருந்து அவர் ஜெயம் எடுத்தார். ஜெயம் எடுத்தது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், இங்கே நாம் வாசித்தது போல, உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவேன். இப்போ எல்லாம் ஜெயிச்சாச்சு, வெற்றி பெற்றாச்சு. வெற்றி பெற்றவராய் பிதாவினுடைய அந்த சன்னிதானத்திலே போய் தேவ சமூகத்திலே அவர் சேர்ந்தவராய் அவருடைய சந்தோஷத்தினாலே நிரப்பப்படுகிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனத்தை வைத்து பேதுரு அன்றைக்கு பிரசங்கிக்கிறார். மரணம் அவரை என்ன செய்ய முடியவில்லை? கட்டி வைக்க முடியவில்லை. இந்த 3 விதமான பாவத்தினால் உண்டாகிற மரணமும் அவரை கட்டி வைக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். இந்த வேளையிலே நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து அவ்விதமாக, ஆமென், இந்த மரணம், இந்த பாவத்தினால் வருகிறதான மரணம் நம்மை கட்டி வைக்க முடியாது. அந்த பாவம் வராமல் இருக்க நாம் செய்ய வேண்டியது அழகாய் சொல்லி தரப்பட்டிருக்கிறது நமக்கு. இந்த முதல் 2 காரியங்களை நமக்காக எடுத்துக்கொள்ளுவோம். அன்பான தெய்வ ஜனங்களே, சொல்லுங்க, பிதாவாகிய தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால எனக்குள்ளே, ஆமென், நான் தேவ சித்தத்தை செய்ய, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவரை முன்பாக வைத்திருக்கிறேன். அவரையே நோக்கி பார்ப்பேன், அவரையே நோக்கி பார்ப்பேன், இடைவிடாது அவரை நோக்கி பார்ப்பேன். அவருடைய சித்தம் செய்வேன், அதிலிருந்து விலகி போக மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆமென். அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது நிச்சயமாக
நமக்குள்ளே எந்த பாவ கிரியைகளும் உருவாக முடியாது. அதனால் வருகிற மரணமும் வராது. ஆமென். அதுதான் ஜெயம், அதுதான் ஜெயம். ஹல்லேலூயா. அதுபோல வெளியே இருந்து சாத்தானால் வருகிறதான பாவ கிரியை, அதனால் வருகிறதான மரணம். ஆமென். ஹல்லேலூயா. அதிலே தேவனை எனது வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இனி வெளியே இருந்த பாவ கிரியைகள் வரும்போது சொல்லுங்க, பிதாவாகிய தேவனை நான் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, பாவ கிரியைகள் வரும்போது சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அந்த மரணத்திலிருந்தும் ஜெயம் தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் ஜெயம் எடுத்தீர், நீர் வெற்றி சிறந்தீர் ஆண்டவர். மரணம் உம்மை கட்டி வைக்க முடியவில்லை அப்பா. ஆமென். அதுபோல நாங்களும் ஜெயம் எடுத்ததான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, பாவத்தினால் உண்டாகிற மரணம் எங்களை கட்டி வைக்க முடியாதபடிக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீரார். பிரைஸ் தி லார்ட். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் கிருபை இரக்கங்களை எங்களுக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆமென் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீரா. வல்லமையில நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலே தியானித்த வார்த்தையின் படும் ஆண்டவரே, மரணம் உம்மை கட்டி வைக்க முடியவில்லை, அவைகளை நீர் ஜெயித்தீர் ஆண்டவரே. இந்த மரணத்தை உண்டாக்குகிறதான 3 விதமான பாவ கிரியைகளையும் இயேசு ஜெயித்தீரப்பா, ஜெயித்தீர். பிதாவை முன்பாக வைத்திருக்கிறபடியினாலும், பிதாவை வலது பார்சத்திலே வைத்திருக்கிறபடியினாலும், ஆமென், அந்த பிதாவாகிய தேவன் தந்ததான அந்த நம்பிக்கையோடு ஆமென் இருந்தபடியினாலும் நீர் உயிரோடு எழுந்தீரே அப்பா, ஜெயம் எடுத்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. அதை ஆண்டவரே இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீரே. ஸ்தோத்திரம் ஐயா. வந்த அனைவரே ஆசீர்வதி. சிலரால் இன்று வர முடியவில்லை, வருகிற நாட்களிலே கொண்டு வாருங்க ஆண்டவர். நாங்கள் சிலரை கூப்பிடுகிறோம், ஆனாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு கடினத்தினால ஆண்டவரே அவர்களால் வர முடியவில்லை. வருகிற நாட்களில் அந்த இருதய கடினங்கள் உடைக்கப்பட்டு கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம். இப்படி நாமத்திற்கு எல்லா கனமகிமை உண்டாகும். வல்லமில்ல கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.